வெல்கம் டு எஸ்எம் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான வெண்டைக்காய் ஃப்ரை. இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 200 கிராம் வெண்டைக்காய், ஒரு அரை வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு பொரியல். இதை நீங்கள் சீக்கிரமாக காலையில் ஆஃபீஸ் கிளம்பும்போதோ இல்லை குழந்தைங்க ஸ்கூல் கிளம்பும்போதோ இதை நீங்கள் செஞ்சு தரலாம். முதல்ல கடாயில் எண்ணெய் போட்டுக்குங்க. அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு அப்புறம் சீரகம் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2, அப்புறம் கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பெப்பர் தூள் கடைசியாக ஆட் பண்ண போகிறதுனால நாங்கள் 2 பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முதல்ல நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம் அதெல்லாம் கொஞ்சம் செவந்த உடனே நம்ம இதில் வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா இப்போ எண்ணெயிலே நம்ம வதக்க போகிறோம். நீங்கள் எப்போவும் பார்த்துருக்கீங்கன்னா வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும்போது அதில் அந்த பிசுபிசுப்பு தன்மை வரும். அந்த பிசுபிசுப்பு தன்மை உங்களுக்கு சீக்கிரமாக போகணுன்னா ஒரு சொட்டு லெமன் ஜூஸோ இல்லை ஒரு சின்ன ஒரு அரை ஸ்பூனோ 1/4 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிங்கன்னா அது சீக்கிரமாக போயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைமு வெண்டைக்காய் பண்ணும்போது. ஸோ இதை தண்ணிலாம் நம்ம ஆட் பண்ணல, சும்மா வெறும்னே நம்ம இதை மூடி வச்சுருக்கோம். அது அப்பப்போ கிளறி விட்டுக்குங்க. அந்த பிசுபிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. நீங்கள் தண்ணியே ஆட் பண்ண தேவையில்ல. தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப கொல கொலப்பாக ஆகிடும். அது உங்களுக்கு ஃப்ரை ஆகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நாங்கள் கல் உப்பு ஆட் பண்ணுறதுனால அது கரையணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். டேபிள் சால்ட் போட்டிங்கன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ உப்பு போட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சு அதை நல்லா வேக விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா செவந்துருச்சு. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் அந்த பெப்பர் தூள் நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுவோம். நாங்கள் பெப்பர் தூள் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பொரியலுக்கு. ஸோ இது சாம்பாருக்கு இந்த சைட் டிஷ் நல்லாயிருக்கும். நீங்கள் வெறும் தயிர் சாதம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கூட இந்த சிம்பிள் பொரியல் நீங்கள் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ஆஃபீஸ்க்கு, இல்லை குழந்தைங்களுக்கு கூட கொடுத்து விடலாம். ஸோ இப்போ இந்த ஈஸியான பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.